நாம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் நாம் 18வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கிறிஸ்துவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அப்போ சிலுவை பற்றின உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற எனக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. நாம் போன வாரம் இந்த வசனத்தை கொடுத்து நாம் தியானித்தோம். இந்த நாட்களிலும் இந்த வசனத்தை குறித்து நாம் தியானிப்போம். ஏனென்றால் ரட்சிக்கப்படுகிற நமக்கு அந்த சிலுவையின் உபதேசம், இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சிலுவையினுடைய உபதேசங்கள், சிலுவையின் நிகழ்வு, அவர் இந்த பூமியில் வாழ்ந்த வாழ்க்கை, இதெல்லாம் ரட்சிக்கப்படுகிற ஜனங்களுக்கு அது பலனாக இருக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் அந்த சிலுவை சுமர்ப்பண்புற நிகழ்ச்சி, இயேசுனுடைய மரணம், இயேசுடைய உயிர்த்தெழுதல் கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய ஒரு மையம். அது ஒரு கிறிஸ்தவனுக்கு அது ஒரு பலன். இயேசுனுடைய அந்த மரணமும் இயேசுடைய உயிர்த்தெழுதலும் எப்பொழுது ஒரு மனுஷன் அவனுடைய இருதயத்திலிருந்து அது எடுத்து போடப்படுதோ, மறக்க ஆரம்பிக்கிறானோ, அப்பொழுது அவன் பலவீனனாக மாறிடுறான். எப்போ ஒரு மனுஷன் பலமுடையவனாய் மாறுறான்னா, இயேசு எனக்காக சிலுவையில் அறையுண்டார் என்பதையும், நான் நீதிமான் ஆவதற்காக அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார் என்பதை விசுவாசிக்கும் பொழுது அவன் பழைய வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளியும் புதிய வாழ்க்கைக்கு அவன் அவன் ஆரம்பமாகிறதையும் அங்கே தான் ஆரம்பமாகிறது. ஆகையினால் கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய மிக மையமான பகுதி எதுன்னா, இயேசு எனக்காக மரித்தாங்க, என்னுடைய அக்கிரமத்துக்காக மரித்தாங்க, என்னுடைய பாவத்துக்காக என் பாவங்கள்லாம் அவர் மேல் சுமத்தப்பட்டதுன்றது அது பாதி சுவிசேஷம். இன்னொரு பாதி சுவிசேஷம், நான் நீதிமான் ஆவதற்காக, நான் அவரை போல மாறுவதற்காக, இந்த பூமியிலே சுத்த மனசாட்சியோடு வாழ்வதற்காக இயேசு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாங்க. உயிரோடு எழுந்து பிதாவுடைய வலது பார்சத்தில் என் ஆண்டவர் வீட்டிருக்கிறாங்க. இது பாதி சுவிசேஷம். ஆக மொத்தத்தில் இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், இயேசு கிறிஸ்து எனக்காக உயிரோடு எழும்பி இப்பொழுது பிதாவுடைய வலது பாசத்தில் வீட்டிருக்கார் என்பதுதான் ஒரு முழு சுவிசேஷ நல்ல செய்தி. இந்த முழு நல்ல செய்தியை எப்பொழுதெல்லாம் நம்முடைய இருதயத்தில் வைத்திருக்கிறோமோ, அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அசைக்கப்படாமல் ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்வோம். சத்துருவாகிய சாத்தானுக்கு அச்சுறுத்தலாகவே இருக்கும். இதை நான் எப்பொழுதெல்லாம் நம்பும்போது, விசுவாசிக்கும்போது, இது ஒரு கிறிஸ்தவனுக்கு அது பலனாக இருக்கும். இதில் அவன் குறைப்படும் போது தான் அவன் பலவீனனாய் மாறிவிடுகிறான். ஆவிக்குரிய பலமுடையவன் யார் என்றால், இந்த பூமி நாட்களில் என் ஆண்டவரும் என் இரட்சகருமாய் இயேசு இந்த பூமி நாட்களில் என்னுடைய பாவங்கள் அவர் மேல் சுமத்தப்பட்டது என்பதை அவன் மறந்து போகக்கூடாது. இன்னொன்று, என் ஆண்டவர் எனக்காக மரித்து உயிரோடு எழுந்தார் என்பதையும் அவன் மறந்து போகக்கூடாது. இந்த பூமி எத்தனையோ சுவிசேஷ நல்ல செய்தியை நாம் பல வருடங்களால் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எத்தனையோ கிறிஸ்தவர்கள் கேட்க முடியாத சத்தியத்தையெல்லாம் நாம் கேட்டிருக்கிறோம். 40 ஆண்டுகளுக்கு மேலே எத்தனையோ செய்திகளை வேதாகமத்தில், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்திய விசேஷத்தை வரைக்கும் விளக்க உரைகளை நாம் கேட்டிருக்கிறோம். நம்முடைய சகரியப்பன் ஐயா எழுதின விளக்குரை புஸ்தகம், ஏராளமான கான்ஃபரன்ஸ் கூட்டங்கள், செய்தி, டெய்லி டிவோஷனல், ஏராளமான செய்தி, ஏராளமான கூட்டங்களில், ஏராளமான தலைப்புகளில் ஏராளமான செய்தியை அதிகமாக நம்ம கேட்டிருக்கிறோம். நாம் அதிகமாக பயப்படணும்.
ஏன்னா யாருக்கு அதிகம் கொடுக்கப்பட்டிருக்கோ அவங்க அதிகமாக அவங்க கணக்கு ஒப்பிக்கணும். ஆனால் எல்லாரை விட நம்ம அதிகமான செய்தியை வேத புஸ்தகத்தில் நம்முடைய சகோதரர் ஒருத்தர் சொன்னாங்க, ஏறத்தாழ ஆதிகாமத்தில் வெளிப்படுத்த எல்லா செய்தியும் நம்ம கேட்டோம், எல்லா செய்தியும் கேட்டோம். ஆனால் கேட்டுட்டு மறந்து போக முடியும், நம்முடைய இருதயம் கொழுத்து போக முடியும், பின்மாற்றம் அடைய முடியும், மறந்து போக முடியும். ஆகையினால் எத்தனையோ செய்தியை கேட்டாலும் கேட்காவிட்டாலும் கேட்டிருந்தாலும் இந்த சிலுவை பற்றின உபதேசத்துடைய செய்தி நாம் பூமியில் இருக்கிற நாள் வரைக்கும் மறந்தே போகக்கூடாது. இது மையம், கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையுடைய மையம். இந்த இயேசு கிறிஸ்துடைய மரணமும் இயேசு கிறிஸ்துவ உயிர்த்தெழுதலும் கிறிஸ்தவத்திலிருந்து எடுத்துட்டா நாம் பலவீனனாக போயிடுவோம். நீங்களும் நானும் பலவீனனாக போயிடுவோம். எல்லாம் எத்தனையோ மதங்கள் இருக்குது இந்த உலகத்தில், நிறைய மதங்கள் இருக்குது. அந்த மதங்கள் ஒரு செத்த மதம். அந்த மதங்களுக்கு உயிர் கிடையாது, அதாவது கொள்கை இல்லை, கொள்கை பிடிப்புடைய மதங்கள் இல்லை. எத்தனையோ புராண கதைகளும் எத்தனையோ மதங்களும் எத்தனையோ கதைகள்லாம் இருக்குது. ஆனால் அதோட முடிவில் பார்த்தீங்கன்னா பலவீனனாக இருக்கும், அதுக்கெல்லாம் முடிவே இல்லை. சில ராமாயணங்கள் புராணங்கள் எத்தனையோ கதைகள்லாம் இருக்கும், பிறந்தாங்க எழும்புனாங்க அப்படி வந்தாங்க போனாங்க வந்தாங்க, கடைசியில் என்னடானா ஆற்றுல விழுந்து செத்தான் இருக்கும். ராமாயணத்துடைய கதை அப்படி முடியுது, ஆற்றுல விழுந்து செத்தான். கடலில் பாலத்தை கட்டினா ஆற்றுல விழுந்து செத்தான் அண்ணன் தம்பின்னு கதை இப்படி முடியுது. இப்படி எந்த புராணத்திலையும் உலகத்தில் இருக்க எத்தனையோ மதங்கள்லையும் கொள்கையோ பிடிப்போ இல்லாத ஒரு மதங்கள் தான் உலகத்தில் நிரம்பி இருக்கிறது. ஆனால் இந்த பூமியில் நமக்குன்னு ஒரு லக்கு, நோக்கம், லட்சியம், இந்த பூமி நாட்களில் ஒரு பிடிப்புள்ள வாழ்க்கை ஒன்று இருக்குமானா அது ஒன்றே ஒன்று என்ன, இயேசு எனக்காக மரித்து உயிரோடு எழுந்து பிதாவுடைய வலது பாரத்தில் வீட்டிருக்கிறாங்க. இது என்னால் மறந்து போகவே கூடாது. அது ரட்சிக்கப்படுகிற நமக்கு பலமுள்ளதாக இருக்கும். கடந்த நாட்களுக்கு முன்பாக ஒரு மனுஷன் என்ன ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வின்னா, இயேசு தான் இந்த உலகத்தில் அதிக பாடுபட்டாரா? இயேசு தான் இந்த உலகத்தில் அதிக ஆக்கினைப்பட்டாரா? இயேசை விட எத்தனையோ மனுஷன் பாடுபட்டு காயப்பட்டு எத்தனையோ மனுஷன் ஆக்கினைக்குள்ளைப்பட்டு மறிச்சிருக்கிறாங்களே, அது உங்களுக்கு தெரியுமான்னு என்னை கேட்டாங்க. அந்த மனுஷன் தெரியும். இயேசுடைய மரணத்தை விட எத்தனையோ மனுஷன் இந்த உலகத்தில் அவன் மரண ஆக்கினைக்குப்பட்டு மனுஷர்களால் அவன் கொலை செய்யப்பட்டவன் உண்டு, எனக்கு தெரியும், நன்றாக தெரியும். ஆனால் அவர்கள் பாவி, அவர்கள் பாவி. அவர்கள் மற்றவருடைய பாவங்களுக்காக அவர் அப்படி செய்யலை. அவருடைய செஞ்ச தவறுக்காகவோ அவங்க செஞ்ச தப்புக்காகவோ அல்லது பழிவாங்குதலுக்காகவோ இல்லை மத வெறியருக்காகவோ அவங்கள அப்படி நடத்தியிருக்கலாம். ஏன் இயேசுவின் சீஷர்களுக்கு கூட இயேசுக்கு நடந்த மரணத்தை விட இயேசுவின் சீஷர்களுக்கு அவ்வளவு கொடூரமான மரணம். இயேசுடைய சீஷர்களுடைய தோலை உரித்திருக்கிறார்கள், அப்படியே தோலை உரித்திருக்கிறார்கள். பேதுருடைய மரணம் அவனுடைய தலைகீழே அறையப்பட்டு அவனை தலை கீழே வைத்து காலை மேலே வைத்து இந்த சிலுவையில் அறையுங்கள் என்று சொன்னாராம் பேதுரு. எத்தனை மிஷனரிமார்களுடைய வாழ்க்கை இயேசுடைய மரணத்தை விட கொடூரமான மரணங்கள் அவருடைய வாழ்க்கையில் சம்பவித்தது. ஆனால் அவங்களாம் இயேசுவின் மேல் இருந்த நேசத்தினாலே, இயேசுவின் மேல் இருந்த அந்த பக்தி வைராக்கியத்தின் தங்களுடைய சரீரத்தை சுட்டெரிக்க, சரீரத்தை அர்ப்பணிக்க, பிக்க அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். அது இயேசு மேல் இருந்த நேசம். ஆனால் இயேசுவோ என் மேல் வைத்த நேசம், என் மேல் வைத்த பாசம், அது மாத்திரம் இல்லை, என்னுடைய அக்கிரமத்தம் எல்லாமே அவர் மேல் சுமத்தப்பட்டது, இயேசு மேல் சுமத்தப்பட்டது. ஆனால் அநேக மனுஷர்கள் அவள் ஆக்கினைக்குள்ளாகி இயேசுவை விட அவர்கள் சரீரம் பிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு அவங்க மரிக்கிறார்கள். ஆனால் அவங்க மற்றவருடைய பாவத்தை சுமந்தவர்கள் இல்லை. இயேசுவோ நம்முடைய பாவங்களை மாத்திரம் இல்லை. நான் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் புஸ்தகம், யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் நான் திருப்புவோம்.
யோவான் 1, யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம், அதில் 29வது வசனம் வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1வது அதிகாரம் 29வது வசனம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்ததிருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இந்த யோவான் ஸ்நானகன் தன் சீஷர்களுக்கு இயேசுவை எப்படி அறிமுகப்படுத்துகிறான்னு சொன்னான்னாக்கா, எத்தனையோ காரியங்கள் இருக்குது சொல்கிறதுக்கு. அவன் குறிப்பாக சொல்லுகிற ஒரு காரியம், அவன் இயேசு குறித்து சொல்லுகிற ஒரு காரியம், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இப்படி தான் தம்முடைய சீஷர்களுக்கு யோவான் இயேசுவை குறித்து அறிமுகப்படுத்துகிறான். உலகத்துடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிறார். முழு உலகத்தில் அண்ட சராசரத்துடைய உலகத்திற்கு எல்லா பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற இவர்தான் என்று சொல்லி இயேசு இப்படி அறிமுகப்படுத்துகிறார். ஆகையினால் காரியத்துடைய முக்கியமே என்னுடைய பாவம் இயேசு மேல் சுமத்தப்பட்டதுன்ற ஒரு காரியத்தை நான் எப்பொழுது விசுவாசிக்காமல் போகிறேனோ அப்பொழுது நான் பலவீனனாய் மாறிறேன். எப்போ பலமுடையவனாய் நான் மாறுறேனோ, என்னுடைய எல்லா பாவமும் அவர் மேல் சுமத்தப்பட்டது, என்ற எல்லா அக்கிரமும் எல்லா மீறுதலும் அவர் மேல் சுமத்தப்பட்டது என்போது நான் என்னவா மாறுறேன்னா ஒரு பலவானான் மாறுகிறேன். சாத்தானுக்கு சொல்லணும். நம்மள அநேக சகோதரர் சொல்லுவாங்க, பிசாசு உங்களை குற்றப்படுத்துவான். இப்போ செஞ்ச பாவங்களை இல்லை ஏற்கனவே செய்த பாவங்களை அவன் குற்றப்படுத்துவான். இன்னொன்று, இயேசுடைய அன்பை சந்தேகிக்கப்பட பண்ணுவான். இயேசு உன்னை நேசிக்கலை. இயேசு உன்னை நேசித்தார்னா இந்த சூழ்நிலை இப்படி நடந்திருக்குமா? இயேசு உன்னை நேசித்தால் இவ்வளோ நஷ்டம் வந்திருக்குமா? இயேசு நேசித்திருந்தால் இந்த இந்த இழப்போ விபத்தோ விபரீதமோ நடந்திருக்குமா? ஆக ஒட்டு மொத்தத்தில் இயேசு உன்னை நேசிக்கலை என்ற பொய் அவன் சொல்லுவான். அப்பெல்லாம் நான் உன்னை சொல்லணும் பிசாசுக்கு, பிசாசே நீங்கள் வா, இங்கே வா பிசாசே, நீனும் நானும் இங்கே வா, கல்வாரி சிலுவைக்கு போவோம், வா அங்கே வா, நீ சொல்லுகிறது உண்மையாக பொய்யாங்கிறத அங்கேயே நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது அவன் துண்டை காணும் துணியை காணுன்னு பிசாசு ஓடிப்போம். ஆகையினால் இந்த பூமியின் நாட்கள்லாம் நான் என்னுடைய அக்கிரமம் அவர் மேலே சுமத்தப்பட்டதுங்கிறத பிசாசுக்கு திரும்ப திரும்ப நம்ம சொல்லணும், சாத்தானுக்கு சொல்லணும். ஏன்னா அந்த பொய்யன் நம்முடைய ரட்சிப்பை, அதாவது நாம் அவர் மேலே வைத்திருக்கிற அன்பை நேசத்தை ஒரு ஆட்டங்காண வைப்பான். இதை நான் சொல்லும்போது அவன் பிசாசு துண்டைக்கான துணியான்னு ஓடிடுவான். நம்முடைய விசுவாசம் ஒருபோதும் அசையக்கூடாது. நாம் பூரணவான்கள் அல்ல, நாம் கீழே விழுந்துருவோம். ஆனால் திரும்ப எழுந்திருக்கணும். எழுந்திருந்து இயேசு எனக்காக மரித்தார் என்பதையும், நான் அவர் உயிரோடு எழும்பினதை நான் நீதிமானாய் மாறுவதற்காக உயிரோடு எழுந்தார் என்பதையும் சத்துருவாகிய சாத்தானுக்கு நான் சொல்லணும். கல்வாரி சிலுவைக்கு வான்னு சொல்லணும். அவன் சொல்லும்போது பிசாசு ஓடிடுவான். நான் திரும்பவும் சொல்கிறேன். அதாவது ரோமர் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம், ரோமர் ஒரு அருமையான நிருபம். இந்த ரோமர் 1ஆம் அதிகாரத்திலிருந்து அதோடைய கடைசி அத்தியாயம் 16வது அதிகாரம் வரைக்கும் ஒரு அருமையான முழு சுவிசேஷம் நிரம்பி இருக்கிற ஒரு புஸ்தகம், ஒரு அருமையான புஸ்தகம். முழு சுவிசேஷத்தை பாவ மன்னிப்பிலிருந்து நம்முடைய உலகம் எவ்வளோ கெட்டிருக்கிறது, கிறிஸ்துக்குள்ளே வரும்போது எவ்வளோ அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது, அவன் விசுவாசிக்க வேண்டும், அவன் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அவன் நீதிமான ஆக்கப்பட முடியும், பாவத்தில் இருந்து அவன் ஜெயம் பெற முடியும், இயேசு நடந்தது போல நடக்க முடியும் ஒரு வாழ்க்கை. இன்னொன்று, பிசாசை அவனுடைய காலுங்கள் வைக்கப்பட முடியும், நீங்கள் ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்ற வாழ்க்கை செய்தியை அந்த ரோமர் சுவிசேஷ புஸ்தகத்தில் அப்படியே அழகாய் பசுத்த ஆவியானவர் அங்கே அழகாய் அச்சிடப்பட்டு அழகாய் பதிவிடப்பட்டிருக்கிறது. ஆச்சரியமான ஒரு புஸ்தகம், ரோமர் எழுதின ஒரு புஸ்தகம், அருமையான ஒரு புஸ்தகம். அதில் 5வது அதிகாரத்தை நான் சொல்லுகிறேன். இங்கே 5வது அதிகாரம் 8வது வசனம், 9வது வசனம், 10வது வசனம் வாசிங்களேன். 8, 9, 10. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம்
அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கணைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதாவது நான் பாவியாக இருக்கையில், நான் நல்லவனாக இருக்கும்போது அல்ல, நல்லவன் இல்லை. ஏன்னா வேதம் சொல்லுது, இதே ரோமர் புத்தகம் சொல்லு, நல்லவன் ஒருவனும் இல்லை, ஒருவராயிலும் நல்லவன் இல்லவே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அந்த முழு உலகத்தில் அவன் கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, அவன் குப்பை பொறுக்கிறவனாக இருந்தாலும் சரி, அவன் மந்திரியாக இருந்தாலும் சரி, இல்லை மாடு மேய்க்கிறவனாக இருந்தாலும் சரி, நல்லவன் ஒருவனும் இல்லை. அந்த லிஸ்ட்டை தான் நீங்களும் நானும் எல்லாரும். நல்லவன் ஒருவனும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். ஆனால் பிரச்சனை என்னென்னா, நான் கெட்டு போனேன்னு ஒத்துக்கிறது தான் ஆள் இல்லை, நிறைய ஆள் இல்லை. நான் கெட்டு போனவன்றதை ஒத்துக்க தான் ஆள் இல்லை. ஏன்னா சில பேருடைய பாவம் வெளியே வருது, சில பேருடைய பாவம் வெளியில் வரல. ஆக ஒட்டுமொத்தம் எல்லாருமே பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனவர்கள் இந்த உலகத்தில். ஆனால் ஏதோ விரலை விட்டு எண்ணுகிறவர்கள் தான் நான் பாவின்னு ஒத்துக்கொள்கிறார்கள். அந்த விரலை விட்டு எண்ணுகிற ஒரு ஜனங்கள் மட்டும்தான் இயேசுனுடைய என்னுடைய எல்லா அக்கறமும் அவர் மேலே சுமத்தப்பட்டதுன்னு ஒத்துக்கொள்கிற ஜனங்கள் ஒரு சிலர் தான். ஆகையினால் நாம் பாவியாக இருக்கையில் தேவன் தமது அன்பை என் மேலே நான் பாவியாக இருக்கும்போதே என் மேலே அன்பை விளங்க பண்ணினார், தன்னுடைய குமாரனை சிலுவையில் அறையப்பட்டு. நான் சிலரில் பாவியாக இருக்கும்போது அன்பு கூற மாட்டான். அவங்க நல்லவங்களாக ஆடுறாங்கன்னா அவங்கள நேசிப்போம். ஆனால் அவர் அப்படி கிடையாது. நான் கெட்டு போய் வீணாக போய் ஓரங்கட்டப்பட்டு ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு நான் இருக்கும்போதே தம்முடைய அன்பை அவர் விளங்க பண்ணி அந்த சிலுவையில் எனக்காய் தம்முடைய சரீரத்தை பிக்க கொடுத்தார். ஆனால் இந்த பூமி நாட்களில் மரணம் என்பது இயேசுவை விட எத்தனையோ பேர் ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டு மரணம் அடைந்திருக்கார்கள். ஆனால் பாவம் சுமத்தப்பட்டவர் யாருன்னா இயேசு என்ற ஒரு நபர் தான். அந்த ஒரு நபர், அவர் சத்துருவாகிய சாத்தான் கிறிஸ்தவத்தை பலவீனமாப்பதற்கு இயேசு எனக்காக மதித்தார், இயேசு எனக்காக உயிரோடு எழுந்தார்கிற சத்தியத்தை எடுத்துட்டால் போதும், இந்த கிறிஸ்தவமும் எல்லா மதத்தை போல ஒரு பலவீனமான ஒரு மதமாய் மாறிவிடும். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் எப்போ அவனுடைய வாழ்க்கை பலவீனமாய் மாறுதுன்னா இந்த இயேசு என்னுடைய அக்கிரமத்துக்காய் மீறுதலுக்காய் அவர் சிலுவையில் அறையுண்டார், சிலுவையிலே எனக்கு ஜெயம் கிடைத்திருக்கிறது, சிலுவையிலே பிசாசை ஜெயித்தார், இப்படி சிலுவையினுடைய உபதேசத்தை குறித்து என்னைக்கு ஒருவனுடைய கண்கள் காணக்கூடாது குருடா போதோ அப்பொழுது பலவீனனாய் அவன் போயிடுறான். அதனால் இங்கே என்ன சொல்லினாக்கா, தொடர்ந்து வாசிக்க, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுடைய இரத்தம் தான் என்னை என்னவாக்குது, என்னை நீதிமானாக்குது. கோபாக்கினிலிருந்து எது என்னை விடுதலை ஆக்கிறது, இயேசுடைய இரத்தம் தான் என்ன. ஏன்னா நான் தேவனுக்கு சத்துரு. அதான் வாசிக்கிறோம். நம் யாரும் 10ஆம் வசனத்தில் தேவனுக்கு நீங்களும் நானும் என்னவா சத்துரு, நீங்களும் நானும் சத்துரு. இதை எபேசியரின் புத்தகத்தெல்லாம் வாசிக்கிறோம். பகையாகிய நடுச்சுவரில் இருந்த நம்மை அவருடைய மரணம் நம்மளை என்ன பண்ணுதான், பிதாவோடு கூட நம்மளை என்ன பண்ணுதான், ஒப்புரவாக்குதான். அவருடைய மரணம் என்ன, சத்துருவாக இருந்த நான் என்னை இப்பொழுது என்ன பண்ணுதான், அப்பா பிதாவே என்று கூப்பிட முடியாத ஒரு உறவை உண்டு பண்ணினது. ஏன்னா அவருடைய இரத்தம் சிந்துதல் நிமித்தம், அவருடைய ஆக்கினை நிமித்தம், அவர் அடைந்த அவமானத்தின் நிமித்தம், நிந்தை நிமித்தம் எனக்கு இப்போ என்ன கிடைச்சினாக்கா, அப்பா நான் அவருக்கு எதிரியாக இருந்தேன், கோபாக்கியனின் பிள்ளையாக இருந்தேன், நரகத்துக்கு மாத்திரம் நியமிக்கப்பட்டவனாக இருந்தேன். ஆனால் இயேசுனுடைய மரணம் இப்போ என்ன பண்ணுச்சுன்னா, என்னை இணைக்குது. சத்துருக்களாக இருந்த என்னை, பிதாவுக்கு நான் சத்துருவாக இருந்த என்னை இயேசுவின் மரணம் என்னை இணைத்து அப்பா பிதாவே என்று கூப்பிடுது. இதுதான் ஆச்சரியம் அவருடைய மரணம். இயேசு இந்த பூமியில் இருந்த நாட்களில் எத்தனையோ மனுஷரை ஒப்புரவாக்கினார். உதாரணமாக ஏரோது பிலாத் ஜென்ம விரோதி, ஒருத்தரை மூஞ்ச ஒருத்தரை பார்க்க மாட்டாங்க. நீ வச்சடியில் அவன் வைக்க மாட்டான், அவன் வச்சடியில் இவன் வைக்க மாட்டான். எப்போதும் போர்க்களம் தான், பிரச்சனை தான்,
இந்த எரோதும் பிளாத்தும். ஆனால் இயேசு சிலுவையில் அறையப்படுற முந்தின நாள் அந்த 2 பேரும் ஒப்புரவானாங்க. 2 பேரும் ஒப்புரவானாங்க. இரு தரத்தாரையும் ஒன்றாக்கினார். இது எங்கே நடந்தது? அந்த கல்வாரி சிலுவையிலே என்னுடைய அக்கிரமத்தையும் அவமானத்தையும் அவர் மேல் ஏற்றுக்கொண்டு அவர் நிற்கதியற்றவராய் போனார். இப்பொழுது அங்கே தான் என்ன நடக்குதுன்னாக்கா, பகை ஒழிக்கப்பட்டது. பகையை ஒழித்தார். இந்த பக்கத்தை மறுபடியும் நாம் திருப்புவோம். எபேசியரின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தை நான் திருப்பிக் கொள்ள விரும்புகிறேன். எபேசியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது அதிகாரத்தை நான் திருப்பிக் கொள்வோம். 13ஆம் வசனம் வாசிங்க. அப்புறமேல அடுத்து வரும். 2வது அதிகாரம் 13ஆம் வசனம். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். முன்னாடி தூரமாக இருந்தோம். கல்லையும் மண்ணையும் மரத்தையும் மனுஷனையும் இந்த பூமிக்குரியதே கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று சொல்லி இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலேயே தொலைத்து போயிருந்தோம். ஆனால் இயேசுடைய ரத்தம் நம்மளை என்ன செஞ்சிச்சுனாக்கா, சமீபமாக ஆக்கினது. யாரோட? பிதாவோடு என்ன தூரமாக சத்துருவாக இருந்தேன், சமீபமாக என்னை ஆக்கினார். 14ஆம் வசனம் வாசிங்க. எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டத்திட்ட அப்புறமேல கொஞ்சம் கொஞ்சமாக வாசிக்கலாம். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணர், அவரே இயேசுவே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் குருநாதர் தான் எனக்கும் பகையாளியாய், நான் பிதாவோடு பகையாளியாக இருந்தேன், எனக்கும் பிதாவே என்று கூப்பிடும்படியான ஒரு உறவை ஏற்படுத்தி எனக்கு சமாதானத்தை, என் இருதயத்திலையும் சமாதானத்தை அருளி பிதாவுடைய பிதாவோடு இருந்த கோபத்தை தீர்ப்பதற்கு என் மேலிருந்த எல்லா ஆக்கினையும் அவர் மேலே சுமந்து கொண்டார். எனக்கு வர வேண்டிய எல்லா ஆக்கினையும், எனக்கு வர வேண்டிய எல்லா சாபத்தையும் தான் ஏற்றுக்கொண்டார். பிதாவே, இவனும் உங்களுடைய ராஜ்யத்துக்கு வரட்டும் ஆண்டவரே, இவனுக்காக நான் பரிந்து பேசுகிறேன் ஆண்டவரே. பிதாவே, இவனுடைய அக்கிரமம், இந்த சேட்டுடைய அக்கிரமத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே, இவன் அங்கே வரட்டும், இவனுக்காக நான் நரகத்துடைய அந்த கொடூரத்தை நான் அனுபவிக்கிறேன். இப்படி தான் நான் பட்ட எல்லா கடனையும் அவர் கொடுத்து தீர்த்து என்னை ஐஸ்வர்யவானாகவும் என்னை மாற்றுகிறார், என்னை நீதிமானாகவும் மாற்றுகிறார். நான் பட்ட கடனையும் அடைக்கிறார், என்னை நீதிமானாகவும் மாற்றுகிறார். மகா நல்ல சுவிசேஷம், நல்ல செய்தி. இதெல்லாம் எங்கே நடந்தது? இதெல்லாம் கல்வாரி சிலுவையிலே நடந்த நிகழ்ச்சி. ஆகையினால் நாங்கள் பார்க்குறோம், பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்தார். ஒரே ஒரு மனுஷனுடைய ஆக்கினையை, என்னுடைய ஆக்கினை அவர் மேல் விழுந்ததுனாலே அந்த நடுச்சுவரை உடைத்து எறிந்து சமாதானத்தை தேவனோடு கூட எனக்கு ஒரு உறவை உண்டு பண்ணி, இப்பொழுது தேவனை அப்பா என்று கூப்பிட முடியாத எனக்கு ஒரு சிலாக்கியத்தையும் உறவை உண்டு பண்ணி ஒரு தைரியத்தையும் உண்டு பண்ணினார். அஞ்சு நடந்தேன், எங்கேயோ ஒளிந்து கொண்டிருந்தேன், ஆதாமை போல ஒளிந்து கொண்டிருந்தேன், மறைந்து கொண்டிருந்தேன். என்னுடைய எல்லா அக்கிரமும் என் கண்களுக்கு முன்பாக வந்து சாட்சியிடும். என் சிந்தையிலே உத்தமம் இல்லை, இருதயத்திலே உண்மை இல்லை. இப்பொழுது சுத்த மனசாட்சி, சுத்த இருதயம், உத்தம இருதயம், தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம், அத்தியலை கீழே இடுக்கில் ஆதாம் ஒளிந்து கொண்டது போல ஒளிந்து கொண்டேன். இப்பொழுது எனக்கு தைரியம் கிடைக்கிறது. எப்போது? இயேசுவின் மரணத்தின் மித்தம் இப்பொழுது எனக்கு தைரியம் கிடைத்து சமாதானத்தின் பாதையை இப்பொழுது என் வாழ்க்கையில் இருக்குது. இது எல்லாம் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு, ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த பூமியை நாட்களில் இயேசுவின் மரணம் அவரோட வாழ்க்கையில் பலனாக இருக்கும். நீங்களும் நானும் மறந்து போகக்கூடாது இயேசுவின் மரணத்தை நம்மளோட வாழ்க்கை பலன். அங்கே வாசிக்கிறோம் 15ஆம் வசனம் வாசிங்க. எபேசியர் 2:15. சட்டதிட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி.
தம் மாம்சத்தினாலே ஒழித்து, அவர் தன்னுடைய மாம்சம் கிழிக்கப்பட்டது, அவர் மாம்சத்தினாலே கிழிக்கப்பட்டது. மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் வாசிக்கிறோம், மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாய் கிழிக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம். தேவாலயத்துடைய திரைச்சிலை கிழிக்கப்பட்டது, அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. இப்படி அவர் என்ன பண்ணாராம், இருதரத்தாரையும் அவருடைய சரீரத்தை அவர் கிழித்து புதிய மனுஷராக சிருஷ்டித்து இப்படி சமாதானத்தை பண்ணி தன் மாம்சமாகிய திரை கிழிக்கப்பட்டது. ஒவ்வொரு நாளும் இந்த மாம்சத்துக்கு இல்லை, தன் ஆசைக்கு இல்லை, விருப்பத்துக்கு இல்லை. ஒரு நாள் சிலுவையில் அறைந்தாங்களே, அந்த ஒரு நாள் நடந்த நிகழ்ச்சி மாத்திரமல்ல, அவர் வினவு தெரிந்த நாள் முதற்கொண்டும் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய ஆசைக்கு, தன்னுடைய விருப்பத்துக்கு, தன்னுடைய கண்ணுக்கு, தன்னுடைய நாவுக்கு, தன்னுடைய காதுக்கு இல்லை 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 இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். இதோ ஒரு நாள் அங்கே கிழிக்கப்பட்ட அந்த மாம்சம் அல்ல, ஒவ்வொரு நாளும் அவர் இந்த பூமி நாட்களில் சிலுவையை ஒவ்வொரு நாளும் சுமந்தார். கண் கண்டபடி அவர் நடக்கலை. காதுக்கு இனிமையாக கேட்குதுங்கிறதுனால அந்த இனிமையை அவர் கேட்கலை. வாய் வந்தபடி பேசலை. அநேக சமயங்களில் அவர் வாய் மூடப்பட்டிருந்தது, சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல் இருந்தது அவருடைய வாய். நீங்களும் நானும் இந்த பூமி நாட்களில் இயேசுவை மாதிரியாக பின்பற்றும்படிக்கு இந்த பூமி நாட்களில் நமக்காக ஒரு அடிச்சுடைய பாதையை வைத்து அவர் நடந்து போயிருக்கார். இப்படி தான் அவர் இந்த பூமியில் என்ன பண்ணாக்கா, மாம்சத்தினாலே ஒழித்தார், இருதரத்தாரை ஒன்றாக்கினார், ஒரு புதிய மனுஷனாய் சிருஷ்டித்து இப்படி சமாதானத்தை நமக்கு உண்டு பண்ணி பாவம் மன்னிப்பில் நிச்சயத்தையும் தைரியத்தையும் நம்ம தொடர்ச்சியாக வாசிக்கிறோம். பகையை சிலுவையில் கொன்று விட்டார். எப்போ பகை ஒழியும் தெரியுமா? சிலுவையில் அறையப்பட்டவனுக்கு தான் பகை ஒழியும். யாருடைய இருதயத்தில் சிலுவையில் அறையப்படலையோ அவங்களுக்கு பகை கொடிகட்டி பறக்கும். எப்போ நம்மளுடைய இருதயத்தில் மற்றவனை மன்னிக்க முடியல, யாரோ செஞ்ச தீங்கு நமக்கு திரும்ப திரும்ப என் மனதில் சிந்தையில் வந்துக்கிட்டே இருக்குனாக்கா, நான் இன்னும் சிலுவையில் அறையப்படலை. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து நான் இன்னும் நோக்கலை, அவரை குறித்து என்னுடைய இருதயத்தில் நான் அதை குறித்து நான் மதிக்கலை. அப்படி இருக்கும்போது தான் பகை என்னுடைய இருதயத்தில் கொழுத்து போகுது. பகை சாத்தான் வைத்திருக்கிற ஒரு அருமையான விதை, நம்மளை கெடுப்பதற்கு. ஒரு நொடியாயிலும் பகைக்கு நம்முடைய இருதயத்தில் இடம் கொடுக்கவே கூடாது. பகை வரதான் செய்யும். யாரோ நமக்கு தீமை செஞ்சாங்க, யாரோ எதிர்த்தாங்க, பகைத்தாங்க, நம்முடைய நல்ல பேர் அப்படியே தூத்தி விட்டாங்க, நம்முடைய குடும்பத்துக்கு அவப்பெயரை உண்டு பண்ணாங்க, நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் அவங்க இப்படி தூத்துனாங்க. அவங்கள பார்க்கும்போது என்ன வருது? பகை உணர்வு வருது நம்ம எல்லாருக்குமே இயற்கையாக. ஆனால் ஆண்டவரே நான் மன்னிக்கட்டும், பிதாவே நீ மன்னித்தது பிதாவுடைய இவர்களை மன்னியும், இவர் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். அது இயேசுடைய சுபாவம் அல்லவா? நீங்களும் நானும் இந்த பூமி நாட்கள் ஆண்டவரே மன்னிக்கட்டும் மன்னிக்கட்டும் மன்னிக்கட்டும். பிதாவுக்கு எத்தனையோ பெயர் ஒன்று உண்டு. அதில் ஒரு ஆச்சரியமான ஒரு பெயர் ஒன்றுனாக்கா, அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுடைய தேவன். நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளையாக இருக்கணும்னாக்கா, எங்கள் அப்பா போல் நானும் இரக்கத்தை அள்ளி அள்ளி கொடுத்து மற்றவர்களை ஆசீர்வதிக்கணும். எப்பொழுதும் நீங்களும் நானும் மற்றவர்களை ஆசீர்வதிக்கணும். நீங்கள் பிச்சைக்காரனாக இருந்தால் மற்றவங்க 10 ரூபா போடுறது கூட உங்கள்கிட்ட இருக்காது. நீங்கள் ஒரு கோடீஸ்வரனாக இருந்தால் 100 ரூபா தாளை கொடுப்பீங்க, இல்லை 500 ரூபா தாள் கூட கொடுப்பீங்க, 1000 ரூபா தாளை 1000 ரூபாய் கூட கொடுப்பீங்க. ஏன்னா நீங்கள் பணக்காரராச்சே. நாம் ஏற்கனவே நமக்கு என்ன இல்லைனாக்கா கஞ்சனாக இருக்கிறோம். அதான் என்ன இல்லை, ஒன்றும் இல்லை என்கிட்ட இறக்கம் இல்லை. ஆனால் மற்றவர்களையும் இறக்கமுடையவர்களாம் மன்னிப்பதற்கு என்னிட்ட இறக்கம் இல்லை. ஆனால் தாழ்மையாக நம்ம கேட்டிருந்தோம்னா, என் ஆண்டவரே உம்மை போல இரக்கத்தை தாரும், உம்மை போல பூரண சர்க்குணனாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே. நம்முடைய மாம்சத்தில் ஒன்றும் இல்லை தான், உச்சந்தலை தொடங்கி உள்ளங்கால் வரைக்கும் சுயநலக்காரல், பகைக்கிறவளை பகைக்கவும், எதுக்கிறவளை எதுக்கவும், தூஷிக்கிறவளை தூஷிக்கவும், இப்படிப்பட்ட பொல்லாத மாம்சம் கொண்டவள் தான். ஆனால் நம்முடைய குருநாதரோ அவர் எப்பொழுதும் மன்னிக்கிறவராய், இரக்கம் செய்கிறவராய், இரக்கத்தில் ஐஸ்வர்யமுடைய பிதாவிடத்தில் அவரும் இரக்கத்தை பெற்றவராய் இருந்தபடியாலே நீங்களும் நானும் அவருடைய அடிச்சூழலில் கடந்து போக வேண்டாமா? அதுக்கு தான் நீங்கள் நானும் அழைக்கப்பட்டோம். அதெல்லாம் அவர்கிட்ட நம்ம கேட்கணும். ஆண்டவரே என்னை இரக்கத்தால் நிரப்புங்க ஆண்டவரே, மன்னிக்கக்கூடிய இருதயத்தை தாங்க, சதனா தாங்க.
நான் கல்லறைக்கு போகிற நாள் வரைக்கும் மன்னிக்கக்கூடிய இருதயத்தால் என் இருதயத்தை நிரப்பிச்சிருங்க ஆண்டவர். நான் கஞ்சனாக இருக்கவே வேண்டாம், கஞ்சனாக இருக்க வேண்டாம். உண்மை போல் இறக்கத்தில் ஐஸ்வர்யவானா என்னை மாற்றுங்க, எனக்கு தாங்க. நான் அள்ளி அள்ளி வாரி வாரி வழங்கட்டும், வள்ளலாக இருக்கட்டும். குறையாத அச்சய பாத்திரமாக என்னுடைய பாத்திரம் இருக்கட்டும், குறையவே கூடாது ஆண்டவர். கல்வாரி சிலுவையை ஆண்டவர் அங்கே சொன்னார், பிதாவே பிதாவே செய்கிறது இன்னதுன்று அவள் அறியாது இருக்கிறாள். அவருடைய இறக்கத்தால் எவ்வளோ நிரம்பி வழிந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளை, இதெல்லாம் கல்வாரி சிலுவையிலே ஊற்றெடுத்து புறப்பட்டு இந்த பூமியை நினைத்தது. அன்பினால், இரக்கத்தால், தயவாய், நற்கணிகளால், சந்தோஷத்தால், சமாதானத்தால் நிரம்பியிருந்தது. நீங்களும் நானும் இந்த பூமியின் நாட்கள்லாம், வாடுகிற நாட்கள்லாம் அந்த சிலுவையில் அறையுண்ட இயேசுவே உங்களுடைய சுபாவத்தாலும் சிந்தையாலும் குணத்தாலும் என்னை நிறச்சிருங்க. நான் சத்துருவாக இருந்தேன், என்னை மாற்றுங்க. தொடர்ந்து அங்கே தான் வாசிக்கணும். பகையை சிலுவையால் கொன்று விட்டார், இருதரத்தாரை ஒன்றாக்கினார், தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். தேவனோடு கூட நமக்கு ஒரு ஒப்புரவாகினார். தூரமாக இருந்தோம் ஒரு காலத்தில், ஒப்புரவாயிட்டோம். இப்போ சமீபமும் ஆயிட்டோம். இதுதான் நல்ல செய்தி. வாசிக்கிறோம். அல்லாமலும் அவர் வந்து தூரமாக இருந்த உங்களுக்கும் சமீபமாக இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். தூரமாக இருந்த அவர்களுக்கும் சமீபமாக இருந்தவர்களுக்கும் சில மனுஷர்கள், அங்கிருந்த கிரேக்கர்கள், அங்கிருந்த யூதர்கள், இப்பொழுது நமக்குள்ளே காணப்படுகிற பகை எல்லாத்துக்கும் இப்பொழுது தேவன் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணினார். அந்தபடியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினால் பிதாவிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றோம். இதெல்லாம் கல்வாரியிலே நடந்த நிகழ்வினால் நாம் பெற்றோம். ஆகையால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ சிலுவையின் மரணம் நமக்கு பலனாக இருக்கும். இதை நாம் மறந்து போகக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே இதை மறக்கும்போது பலவீனனாய் நாம் போயிடுவோம். ஆகையினால் திரும்பவும் நாம் அந்த ரோமர் எழுதின நிருபத்தை நான் திருப்ப விரும்புகிறேன். மறுபடியும் இந்த 5ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை ஞாபகம் ஊட்டுகிறேன். சத்துருக்களாக இருந்த நம்மை குமாரனுடைய மரணத்தினாலே நம்மளை என்னவானால் நாம் ரட்சிக்கப்பட்டோம். இந்த நிற்கிறது தான் வேணும். என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, கடலின் ஆழங்களில் போடப்பட்டது, சமுத்திரத்தின் ஆழத்தில் போடப்பட்டது. உதாரணமாக இது எபிரேயரின் புஸ்தகம் 8ஆவது அதிகாரம் 12வது வசனம் நாம் திருப்பிக் கொள்வோம். எபிரேயரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 8:12. எபிரேயரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12, பக்கம் 304. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் பாவங்களை நினச்சி பார்க்க மாட்டேன். உன் பாவத்தை நினச்சி நான் பார்த்து ஒன்றை சொல்ல மாட்டேன். சில மனுஷர்கள் நாம் செஞ்ச பாவம் சில மனுஷர்களுக்கு தெரிஞ்சிட்டா அவங்க சமயம் வரும்போது, சூழ்நிலை வரும்போது அவங்க மற்றவங்கிட்ட சொல்லி காமிப்பாங்க. இல்லாட்டா வார்த்தைக்கு வார்த்தை ஊசி குத்துறது மாதிரி சொல்லி காமிப்பாங்க. இல்லை நம்முடைய நினைவு கூட, நீ அன்னைக்கு அந்த தப்பு பண்ணுனில்லன்னு சொல்லி நம்முடைய நினைவுகளே நம்முடைய இருதயத்தில் சொல்லும். நம்மளை சொல்லி காமிக்கும். நீ அன்றைக்கி 15 வயசில், 13 வயசில், 14 வயசில், 20 வயசில், 25 வயசில் இந்த சூழ்நிலை இப்படி நடந்தில்லைன்னு சொல்லி நம்முடைய மனசாட்சியே நம்முடைய இதே நினைவை நம்ம சொல்லி காமிக்கும். ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரே தக்க பதில் என்ன? என்னுடைய அக்கிரமங்கள்லாம் கிறிஸ்து இயேசு என் பாவங்களெல்லாம் மன்னிச்சிட்டாங்கன்னு அந்த சொல்லுகிற ஒத்த வார்த்தையில் பிசாசு சொல்லுகிற 1000 குற்றச்சாட்டுகளுக்கு ஒரே வார்த்தை பதில் போதும். இயேசுவின் இரத்தம் சகல பாவம் நீக்கி என்னை சுத்திகரிச்சுட்டு, ஒரே வார்த்தை போதும். அதை தான் இங்கே வாசிக்கிறோம். இனி உன் பாவத்தை நினைக்கவே மாட்டேன். உன் பாவத்தை நினைக்கவே மாட்டேன். நீ வேணால் நினச்சிட்டு இருக்கலாம் உன் பாவத்தை, ஆனால் நான் நினைக்கலை. இன்னொரு வாசிக்கிறேன். கடலின் ஆழத்தில் போட்டேன். உன் பாவங்கள் செக்க செவேறி இருந்தாலும் வெண்பஞ்ச போல் மாறிட்டேன். இன்னொரு இடத்துல அதை முதுகுக்கு பின்னாடி நான் போட்டேன். அதை நினைக்க மாட்டேன். அருமையான தேவனுடைய பிள்ளை, இதெல்லாம் கல்வாரி சிலுவையில் நடந்த நிகழ்வு. நான் மறந்து போகக்கூடாது. திரும்பவும் நான் ரோமர் எழுதின நிருபத்தை நான் திருப்பிக் கொள்ள விரும்புகிறேன். மறுபடியும் அந்த ரோமர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம், 17லிருந்து 19 வரைக்கும் வாசிங்க. ரோமர் எழுதின நிருபம்
அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம் மனதில் வைத்துக்கொள்ளும். ஒருவனுடைய கீழ்ப்படியாமை, ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால் முழு உலகத்துக்கும் பாவம் பிரவேசித்து கெட்டு சந்தியில் போனோம் முழு உலகம். ஆனால் ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதலினாலே பாளையத்துக்கு புறம்பாய் அவமானமும் நிந்தையும் சகித்த ஒரே ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதலினாலே என்னுடைய அக்கிரமம் மீறுதலும் எல்லாம் அவருடைய மேலே சுமத்தப்பட்டது நிமித்தம் இப்பொழுது நான் நீதிமானாய் மாறுகிறேன். நல்ல செய்தி. நீங்கள் நீதிமான்கள். இயேசுவின் இரத்தத்தால், இயேசுனுடைய மரணத்தால் நீங்களும் நானும் நீதிமான்கள். பிசாசுக்கு ஒரு துளி கூட நீங்கள் பிசாசுக்கு அவனுடைய சத்தத்துக்கு செவியை சாய்த்து நீங்கள் குற்ற உணர்வுடையவர்களாக இருக்கவே கூடாது. வருகிற நாட்களில் பிசாசுக்கு இதை ஞாபகம் ஊட்டுங்க. இந்த 5வது அத்தியாயம் அருமையாக ஆரம்பமாகிறது. நீங்கள் வீடுகளில் நீங்கள் மறுபடியும் தியானிங்க. எப்படி இயேசுனுடைய இரத்தம் என்னை நீதிமானாய் மாற்றுகிறது. அதுக்கு மேல் வசனம் அவருடைய மரணம் என்னை நீதிமானாய் மாற்றுறது, பாவியிலிருந்து என்னை ரட்சிப்பு உண்டாக்குறது சொல்லி 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 4:25. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். 25. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். நாணயத்தோடைய 2 பக்கம் போல, நான் பாவியாக இருக்கும்போது அவர் எனக்காக மரித்தார், நான் நீதிமானாய் வாழணுங்கிறதுக்காக அவர் உயிரோடு எழுந்தார்ங்கிறத நான் திரும்ப திரும்ப எனக்கு நானே சொல்லிக்கொள்ள வேண்டியிருக்குது. தோற்று போன பிசாசுக்கு திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆகையினால் வருகிற நாட்கள்லாம் ரட்சிக்கப்படுகிற எனக்கோ அது தேவ பலன். இயேசுவின் மரணம், இயேசுடைய அவமானம், இயேசுடைய நிந்தை, சிலுவையின் வாழ்க்கை நான் பலன். ஏனென்றால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரட்சிப்பு என்பது ஒரு நாளில் முடிகிற காரியம் அல்ல. இந்த பூமியிலே வாடுகிற நாட்களெல்லாம் நான் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். இந்த பூமியின் நாட்களெல்லாம் என்னுடைய வாழ்க்கை ஒரு மறுரூபம் மாறிக்கொண்டே இருக்கும்படி அழைக்கப்பட்ட ஜனங்கள். தேவன் வருகிற நாட்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தேவ பலன் பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ தேவன் நம்ம ஒருக்கும் அனுகிரகம் செய்வாராக. ஆமே. தேவன் பேசிய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நான் மிகவும் நன்றி செலுத்துகிறேன். இந்த சிலுவை பற்றினதான உபதேசத்தை நாம் கேட்ட பொழுது கிட்டத்தட்ட நாம் ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எத்தனையோ செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம். ஆரம்பத்தில் கேட்டது போல் எவ்வளவோ டெய்லி டிவோஷன்லேருந்து பரலோக பொக்கிஷங்கள்லேருந்து எவ்வளவோ வாசிச்சிருக்கிறோம். ஆனாலும் அது வெறும் மூளை அறிவாய் மட்டும் இருந்ததுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. நாம் நம்முடைய வாழ்க்கையில் சாத்தானை ஒருபோதும் ஜெயிக்கவே முடியாது. வேதம் சொல்கிறது, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. என்னுடைய பாவங்களுக்காக தேவன் மரித்தார். அதுதான் சத்தியம். இன்றைக்கு ஒரு அருமையான செய்தியை தேவன் கொடுத்திருக்கிறார். எனக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். இந்த ரோமர் எழுதின அந்த நிருபம் பார்த்திங்கன்னா முழுக்கடுமே கிருபை. பாவம் பெருகின இடத்தில் கிருபை பெருகிற்று. எவ்வளோ காரியங்களை பவுல் எழுதுவார். ரோமர் 5ஆம் அதிகாரம் திரும்பவும் நாம் எடுத்துக்கொள்ளும். 5, 8, 9, 10.
நான் நான் ரோமர் 5:5 நான் வாசிக்கும்படி விரும்புகிறேன். ரோமர் 5:5 வாசிக்கும். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அதாவது இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்றியும் நாம் பலனற்றவர்களாக இருக்கும் பொழுதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் கேட்டோம், நாட்களில் நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, நன்மை செய்கிறவன் இல்லை, எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் அப்படின்னு வேதம் சொல்கிறது. ஆனால் நான் பாவி ஆண்டவரே, நான் கெட்டு போனவன், என்னுடைய நிலைமையை நான் உணர்ந்தால்தான் எவ்வளவு அகால பாதாளத்தில் நான் இருந்தவன் ஆண்டவரே. அந்த கெட்டகுமாரன் தன்னுடைய வாழ்க்கையில் யோசித்தது போல, நான் பன்றியின் தவிட்டை தின்ற மனுஷன் ஆண்டவரே, உம்மை விட்டு தூரம் போனவன். அப்படிப்பட்ட ஒரு உணர்வு, நான் எப்பேற்பட்ட ஒரு பாவிங்கிற நிலைமை எனக்கு தெரிந்தால்தான், நான் உணர்ந்து கொண்டால்தான் அவர் எனக்காக மரித்தது எவ்வளவு பெரிய காரியம் என்பதை நான் விளங்கிக் கொள்வேன். இந்த நாட்களிலும் கிறிஸ்து நமக்காக மரித்தார், என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார். நான் நீதிமானாக்கும்படி அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார். இந்த சத்தியம் என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்நாள் பூராவுமே அது ஆழமாய் பதிந்திருக்கிறது. நாம் கேட்டோம், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12-13 நான் தொடர்ந்து அந்த வார்த்தைகளையே அதே ஆவியில் நாம் வாசித்தோமானால் நமக்கு ரொம்பவும் பிரயோஜனமாக இருக்கும். திரும்பவும் எபேசியர் 6. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறைகளிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். நாம் இந்த சாத்தானை நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை குற்றப்படுத்தி குறை சொல்லி தேவன் எனக்காக மரித்ததை, என்னை கழுவினதை அவனை எதிர்கொள்ள வேண்டுமானால் நாம் இப்படிப்பட்ட ஆயுதங்களோடு தான் நாம் அவனை எதிர்க்க வேண்டும். அதற்கு தான் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் நாம் தரித்து கொள்ள வேண்டும். அதிலே எபேசியர் 2:13-14 முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை நம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிறத்தாரையும் நமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாய் சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி
பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அது அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமயமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். எவ்வளோ ஒரு பெரிய காரியம்! பகையாகிய தடுப்புச் சுவரை தகர்த்து இருதரத்தாரையும் ஒன்றாக்கி அக்கிரமங்களாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாகிய நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். நம்முடைய ஜென்ம சுபாவமே என்ன? பாவத்திலும் அக்கிரமத்திலும் ஊறிப்போயிருந்த ஜனங்கள். தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறதுனால தான் அந்த பரிசுத்த ஆவியானவர் பாவம் எது, நீதி எது, எது தப்பு, எது தவறு, எதை நான் செய்யணும், செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு உணர்வுள்ள இருதயத்தை நமக்குள்ளே வாசம் பண்ணி அவர் நம்மோடு இடைப்படுகிறவராக இருக்கிறார். அதிலேயே மேலே உள்ள வசனத்தில் பார்த்தோம்னா 12 அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கும் புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். எப்படி இருந்தோம் நம்ம? அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களுமாய் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள். அப்படி இருந்தவங்களை தான் நம்மளை தேவன் முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே தான் சமீபமாயிருக்கிறோம். கேட்டோம், எத்தனையோ இந்த உலகத்தில் தேவனுடைய எத்தனையோ மனுஷர்கள் இயேசு கிறிஸ்துவை விட கொடூரமாய் அவர்கள் சித்திரவதைப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பாவிகள். ஆனால் நம்முடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார். நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். மற்றவர்கள் மரித்ததால் நமக்கு சமாதானத்தை கொடுக்கல. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் தான் நாம் சுகமாகிறோம். வேறு மற்றவருடைய மரணத்தினாலேயோ மற்றவர்கள் ஆக்கினை அடைந்ததினாலேயோ நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால தான் நாம் தேவனற்றவர்களாக இருந்தோம். இப்போ நாம் பாக்கியம் பெற்ற ஜனங்களாக இருக்கிறோம். நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. முன்னே நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தோம். இப்பொழுது ஒரு நம்பிக்கை இருக்கிறது. கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார். இன்னொரு வசனம் எபிரேயரில் நான் கேட்டுக்கொண்டிருந்தபோது ரொம்பவும் பிரயோஜனமாக இருந்தது. எபிரேயர் 8:12 எத்தனையோ முறை நான் வாசித்திருந்தாலும் இன்றைக்கு நான் கேட்கும் பொழுது என்னை ரொம்பவும் உயிர்ப்பித்திருக்கிறது. எபிரேயர் 8:12 எபிரேயர் 8:12 பக்கம் 304. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய ஒரு ஆறுதலான வார்த்தை! நான் சிறுவயது தொடங்கி இந்நாள் வரைக்கும் நம்முடைய ஜென்ம சுபாவமே பாவத்திலேயே ஊறிப்போன ஒரு வாழ்க்கை. தேவன் என்னை தாங்கி கொண்டிருக்கிறார். அதனால தான் நான் எவ்வளோ பாவத்திலிருந்து நான் தப்புவிக்கப்பட்டிருக்கிறேன். அவர் என்னை விட்டுட்டா என்ன செய்யும்? என்னுடைய மாம்சம் இழுத்துரும் கீழே பூமியில். புவிக்கு இருப்பு விசை இருக்கிறது போல் அவர் விட்டுட்டார்னா நான் விழுந்துருவேன். நல்லவன் ஒருவனாகிலும் இல்லை. இந்த உலகத்தில் நாம் நல்லவர்கள் இல்லை பிரியமானவர்களே. அவர் சொல்லுகிறார், ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த நல்ல ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். வரப்போகின்ற நாட்களில் நாம் கேட்டது போல அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் திரும்பவும் உயிர்ப்பிக்கும்படி அவர் எழுந்தும் இருக்கிறார். அதனால் அந்த நல்ல ஆண்டவர் வரப்போகின்ற நாட்களில் நாம் சோர்ந்து போகாதபடி, பலன் குன்றிய ஒரு வாழ்க்கை வாழாதபடி, ஒரு பலன் கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாக பிதாவிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த புண்ணியமான அந்த காரியத்தை, அந்த புகழை நம்முடைய இருதயத்தில் எப்போதும் நாம் வைத்து கொள்ளும்படி, அதை நாம் கனப்படுத்தும்படி
அதை நாம் மகிமைப்படுத்தும்படி அந்த இரத்தத்தை கவனமாக நம் வாழ்க்கையில் மதித்து, அது ஏனோ எப்போவோ சிந்தப்பட்டது என்று சொல்லி ஒரு பழைய கதையாக நமக்கு இல்லாமல், ஆண்டவரே, நீர் சிந்தின இரத்தத்தினாலே நான் பிதாவிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை நான் பெற்றிருக்க ஆண்டவரே. அது நீங்கள் எனக்கு சிலுவையில் செய்து வைத்த புண்ணியம் ஆண்டவரே, புண்ணியம். நான் வாசித்த அந்த பகுதியில் நாம் பாவிகளாக இருக்கும்போது கிறிஸ்து இயேசு குறித்த காலத்தில் நமக்காக மரித்தார் என்று வாசிக்கிறோம். நாம் நல்லவனாக இருக்கும்போது, ஒருவேளை நல்லவனுக்காக ஒரு மனுஷன் ஒன்று செய்ய துணிவான். ஒருத்தருக்கு ஏதோ ஒன்று இருக்குது, அதனால் ஒன்றை கொடுக்க விரும்புவான். ஆனால் ஒன்றும் இல்லாத ஒரு மனுஷனுக்காக தம்முடைய ஜீவனையே கொடுக்க வந்தார் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. தம்முடைய உயிரையே கொடுத்தார். அந்த பிதாவிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை நமக்கு உண்டு பண்ணினார். நான் வாசித்த அந்த பகுதியில் சமயமானீர்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமயமானீர்கள். அவ்வளோ சீக்கிரமாக சமயமாக முடியாது. பழைய ஏற்பாட்டு காலங்களில் நாம் வாசித்தோம்னா, அங்கே தேவாலயத்தில் ஒரே ஒரு ஆசாரியன் மட்டும்தான், அந்த பிரதான ஆசாரியன் மட்டும்தான் வருஷத்துக்கு ஒரு முறை அந்த தேவாலயத்துக்குள்ளே, அந்த முக்கியமான இடத்துக்கு, அந்த பிரதான இடத்துக்கு, தேவனுடைய சன்னதிக்கு செல்ல முடியும். அது எப்படின்னா, அவன் தன்னுடைய பாவத்துக்காக பலி செலுத்தி அந்த இரத்தத்தை கையில் தேய்த்து, சரீரத்தில் தேய்த்து, அப்புறம் தான் உள்ளே பிரவேசிப்பான். அப்போ தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் செல்ல முடியும். அந்த விவரத்தை லேவியராகம் 9ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அதில் நான் வாசிக்கலாம். ஆரோன் தன்னுடைய பாவத்துக்காக பலி செலுத்திட்டு அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார். அந்த அதிகாரத்தில் நாம் ஆண்டவர் சொல்லும்போது, என்னுடைய மகிமையை நீங்கள் காண்பீங்க, என்னுடைய பிரசன்னத்தை நீங்கள் காண்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மகிமையும் அந்த பிரசன்னத்தையும் அவங்க உணரணுன்னா, அந்த இரத்தத்தை, ஒரு காளையை பலி செலுத்தி அந்த இரத்தத்தை கையில் வச்சுக்கிட்டு தான் உள்ளே போக முடியும். ஆனால் நமக்கோ அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம், அந்த புண்ணியம், அது நமக்கு கிடைத்திருக்கிறது. நாம் பிதாவிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அது எங்கேனா, அந்த சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தினாலே சமயமானீர்கள். அந்த சிலுவை இயேசு கிறிஸ்து மரிக்கிற வரைக்கும் அது ஒரு அவமான சின்னமாக இருந்தது, உலகத்துக்கு அவமான சின்னமாக இருந்தது. ஆனால் என்னுடைய இரட்சகர் அந்த சிலுவையில் மரித்த உடனே அது எனக்கு என்னவாக இருக்குன்னா, அது வெற்றியின் சின்னமாக மாறிற்று, வெற்றியின் கொடியாக அது மாறிற்று. அந்த சிலுவையின் மூலமாக நான் ரட்சிப்படையும்படி, அவர் சிந்தின இரத்தத்தினால் பிதாவிடத்தில் நான் சேரும்படி, அது எனக்கு ஒரு வெற்றியின் சின்னம். அந்த சிலுவை அது வெற்றியின் சின்னம். என் பாவங்களெல்லாம் அவர் உரிந்து கொண்டார். நான் கடன்பட்டிருந்த, பிசாசிடத்தில் கடன்பட்டிருந்த எல்லாவற்றையும் அவர் உரிந்து கொண்டு வெளிரங்க கோலமாக்கி சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். அது வெற்றியின் சின்னம். அந்த வெற்றியின் சின்னத்தை, அந்த வெற்றியின் வேந்தனை, வெற்றியின் ராஜாவை போற்றுவதற்கு நாட்கள் பத்தாது. அதை எண்ணுவதற்கு, அதை துதிப்பதற்கு, அதை மகிமைப்படுத்துவதற்கு என் வாழ்க்கை பத்தாது. அவ்வளவு கிருபையை, தயவை, இரக்கத்தை, பிதாவிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் செய்திருக்கிறார். எனக்காக அவர் இரத்தத்தையே சிந்தியிருக்கிறார். அந்த இரத்தத்தில் ஜீவன் உண்டு, பலன் உண்டு. அதை அவர் செய்திருக்கிறார். அது எவ்வளோ பெரிய புண்ணியம். என்னுடைய கண் சொருகி போக வேண்டாம், அதை நான் மறந்து போக வேண்டாம். நான் வாசிக்கிறோம், அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் சமயமானீர்கள். ஆண்டவரே, நாம் சமயமாகும்படி அந்த கொலேசியருக்கு எழுதின நிருபம் 1
1ஆம் அதிகாரம் 20வது வசனம். கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. நான் வாசித்தோம், தேவனுக்கு சத்துருக்களாக இருந்த நமக்கு, தேவனுக்கும் நமக்கும் ஒரு சமாதானத்தை அவர் உண்டாக்கினார். அந்த சிலுவையிலே அவர் பட்ட பாடுகளினால் சமாதானத்தை உண்டாக்கினார். அதில் வெற்றி பெற்றார். பிசாசனுடைய அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கினார். எல்லா குற்றச்சாட்டிலிருந்தும் பாவத்திலிருந்தும் அவர் நம்மை விடுதலையாக்கினார். சிலுவை என்பது அது வெற்றியின் சின்னம். அது வெற்றி பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய சின்னம். சமாதானத்தை உண்டாக்கினார். உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. என் பிதா பரலோகத்தில் இருக்கிறார், நான் பூலோகத்தில் இருக்கேன், பூமியில் இருக்கேன். அது ஒன்றை ரெண்டையும் அவர் என்ன செய்தார்னா ஒப்புரவாக்கி கொண்டார். பரலோகத்தையும் பூலோகத்தையும் பிதாவையும் மனுஷனையும் அவர் ஒப்புரவாக்கி கொண்டார். அந்த மாம்சத்தின் அந்த இயேசு கிறிஸ்து சிந்தின அந்த இரத்தத்தின் மூலமாய் சமயமானீர்கள். ஆண்டவரே, நாம் பூலோகத்திலிருந்து அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியும் அவரிடத்தில் சேரும்படி அவரிடத்தில் நாம் விண்ணப்பிக்கும்படி நம்ம எவ்வளவோ காரியங்களை நாம் செய்கிறோம். ஆனாலும் ஆண்டவரே, நான் பிதாவோடு நெருங்கி பிதாவாகி இயேசு கிறிஸ்து தேவனை நாம் அறிந்து கொள்ளும்படி அவர் சமயமாக ஆனார், ஒப்புரவாக்கினார், அவருக்கு பிரியமாயிற்று. இந்த பிரியம் எங்கே வந்ததுன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தினதுக்கப்புறம் வந்தது. அங்கே வாசிக்கிறோம், அந்த லூக்காவில் வாசிக்கும்போது மனுஷர்கள் மீது பிரியம் உண்டாயிற்று. அவர் வந்த உடனே மனுஷர்களுக்கு தேவன் பிரியமானார். அவர் சிந்தின உடனே அங்கே பிரியம் உண்டாயிற்று. இதுபோல் அவர் பிரியமாயிற்று. அந்த திரையின் வழியாக எபிரேயரில் வாசிக்கிறோம் 9ஆம் அதிகாரம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19லேருந்து நான் வாசிக்கிறேன். முந்நூற்றி7ஆம் பக்கம், 10ஆம் அதிகாரம் 19. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு எல்லாருமே எடுத்துக்கலாம். அந்த பகுதியை எல்லாருமே காதில் நம்ம அந்த வசனங்களை நம்ம வாங்கிக்குவோம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். போதும். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு. தேவனுடைய ஸ்தலம் எதுனா பரிசுத்த ஸ்தலம். பிதாவினுடைய இடம் எதுனா பரிசுத்த ஸ்தலம். ஒரு பாவி அவ்வளவா உள்ளே பிரவேசிக்க முடியாது, அங்கே நெருங்க முடியாது. வச்சிக்கிற அக்கினி, அந்த இடத்துக்கு போக முடியாது. அப்படி இருக்கும்போது இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாக, அந்த மாம்சமாகிய அந்த பாடுகளின் ஊடாக தம்மை அர்ப்பணித்ததன் மூடாக, சுகந்த வாசனாய் தம்மை அர்ப்பணித்தது மூலமாக அந்த திரையின் வழியாக புதிதும் ஜீவனமான ஏதோ ஒன்று நம்ம கண்மூடித்தனமாக நம்ம பின்பற்றலை, ஒரு மதத்தை நம்ம பின்பற்றலை, ஒரு மார்க்கத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு உண்டு பண்ணின ஒரு மார்க்கம். ஒரு குறிப்பிட்ட நபர் மட்டும்தான் உள்ளே பிரவேசிக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட மனுஷன் மட்டும்தான் பிரதான ஆசாரியனாக இருக்க முடியும். ஆனால் இங்கே என்ன வாசிக்கிறோம்னா புதிதும் ஜீவனமான. மதம்ங்கிற பேரில் ஜனங்களை அடக்கி வச்சுருந்தாங்க. மதம்ங்கிற பேரில் ஒரு மூடாக்கு இருந்தது. மதம்ங்கிற பேரில் அந்த யாரும் ஒரு எளிமையானவன் தேவனிடத்தில் செல்ல முடியாது இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அந்த புதிதும் ஜீவனமான மார்க்கத்தின் வழியாய் ஒரு எளியவன், ஒரு சிறியவன், எல்லாரும் அந்த பிதாவிடத்தில் சேரும்படி, அவரிடத்தில் விண்ணப்பிக்கும்படி அங்கே
செல்ல முடியும். அதுதான் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினால நமக்கு என்ன உண்டாயிருக்குன்னா தைரியம். நம் தைரியமாக பிதாவிடத்தில் சேரும்படி, தைரியமாக நாம் முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி ஜெபிக்கும்படி, அறிக்கையிடும்படி, அவரிடத்தில் கூப்பிடும்படி, அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படி, பிதாவை நோக்கி நாம் ஜெபிக்கும்படி அவருடைய சமூகத்தை பூமிக்கு கொண்டாந்துட்டாங்க. நம்ம இருக்கிற இடத்துக்கு கொண்டாந்துட்டாங்க. நம்ம இருக்கிற நிலையில் ஒரு பிரச்சனை, ஒரு தேவை, காரியங்கள், நம்ம இருக்கிற இடத்துல ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நான் வர்றேன் ஆண்டவரே, ஆண்டவரே உம்மிடத்தில் நான் வர்றேன் ஆண்டவரே அப்படிங்கிற அந்த இடத்துல நான் வந்து முழங்கால் படியிட்டு உங்கள் தேவையிலையெல்லாம் பிதாவிடத்தில் பேசலாம், அவரிடத்தில் ஜெபிக்கலாம், அவரிடத்தில் நாம் அறிக்கையிடலாம். இது எங்கன்னா நாம் இருக்கிற இடத்துல அவருடைய சமூகம். அவருடைய சமூகத்தை ருசிப்பதற்கு, அவருடைய பிரசனத்தை நான் உணர்வதற்கு நான் என்னத்தை கொடுத்தேன்? ஒன்றுமே நான் செலுத்தலை. அவர் செலுத்தினது, அவர் செய்தது, அவர் உண்டு பண்ணினது. ஆகையால் நாம் தைரியமாக கிட்டி சேர்ந்து தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியுமான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியால், ஒரு ஆசாரியர், பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து இருக்கிறபடியால் நம்ம எப்படி போகணுன்னா, துன்மனசாட்சி நீங்க, நம்முடைய மனசாட்சி துன்மனசாட்சியாக இருக்கிற, பாவத்தால் தோக்கடிக்கப்பட்டிருக்கிற, மனசாட்சியில் கேடு ஒன்று இருக்கிற, சூடு ஒன்று இருக்கிற, பொய் ஒன்று இருக்கிற நாம் அந்த துன்மனசாட்சி நீங்க, ஆண்டவரே என் மனசாட்சியில் நான் துன்மனசாட்சி நீங்கப்பட்டவனாய், தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவனாய், சுத்த இருதயத்தோடு நான் பிதாவிடத்தில் சேரும்படி. எவ்வளவு காரியம் இதில் இருக்குது பாருங்கள். சேரும்படி, துர்மனசாட்சி நீங்கும்படி நம்ம அவரிடத்தில் போக வேண்டும். அடுத்தபடி தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய், கழுவப்படாத நம்ம தேவனிடத்தில் போகக்கூடாது. கசப்பை வைத்துக்கொண்டு போகக்கூடாது. கசப்பு வைத்துக்கொண்டு நம்ம பிதாவிடத்தில் போகக்கூடாது. இன்னும் உங்களை தாழ்த்தாமல் நீங்கள் பிதாவிடத்தில் போய் நீங்கள் ஜெபிச்சா அந்த ஜெபத்துக்கு கேட்கப்படாது. ஆகையால் ஆண்டவரே நான் சுத்த இருதயத்தோடு. அந்த 2 மனுஷர்கள் தேவாலயத்துக்கு போனாங்க. ஒருவனுடைய வழிகள் அவனாக நினச்சிக்கிட்டான். ஆனால் ஒருவன் பாவியாக என் மீது கிருபையார் ஆண்டவரே, இப்படி ஆண்டவரே என் இருதயத்தை நான் வச்சுக்கொள்ள விரும்புகிறேன் ஆண்டவரே. யார் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் என் இருதயத்தை சுத்தமாக வச்சுக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. துர்மனசாட்சி நீங்கள், சுத்த இருதயத்தை, தெளிந்த புத்தியை, தெளிந்த நாணத்தை ஆண்டவரே நான் வச்சுக்கொள்ள விரும்புகிறேன் ஆண்டவரே. இப்படி நாம் சுத்த இருதயம் உள்ளவர்களாய், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாய், சரீரம் வரைக்கும் சொல்கிறாங்க, உண்மையுள்ள இருதயத்தோடும். அங்கே வாசிக்கிறோம் உண்மையுள்ள இருதயம், உண்மை, நேர்மை, உண்மையுள்ள இருதயம். ஆண்டவரே நான் உண்மையாலுமே தவறி இருக்க ஆண்டவரே, உண்மையாலுமே என்னிடத்தில் தவறு இருக்க ஆண்டவரே, உண்மையாலுமே நான் விழுந்திருக்க ஆண்டவரே. இப்படி உண்மையுள்ள இருதயம் எங்குண்டோ அங்கே தேவனுடைய சமூகம் இருக்கும், அங்கே தேவனுடைய பிரசன்னம் இருக்கும், தேவனுடைய ஆளுகை இருக்கும், தேவனுடைய மகிமை இருக்கும். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் அந்த உண்மையுள்ள இருதயம், ஆண்டவரே அந்த உண்மையை நான் எங்கே விட்டுருக்கேன்? உண்மையில்லாத நான் இருக்கிறேன்னா ஆண்டவரே என் மனதில் உண்மை இருக்கா, அல்லது மனசுக்கு முன்னாடி நான் வேஷம் போடுறேன்னா அப்படிங்கிறத நான் நிதானித்து பார்க்கட்டும். உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் அவரிடத்தில் சேரக்கடவோம். எவ்வளவு அடுக்கடுக்காய் சொல்கிறார் பாருங்கள். அவர் சிந்தின ரத்தம் இதெல்லாம் நமக்கு உண்டாக்கியிருக்கிறது. ஆகையால் தைரியமாய் அந்த கிருபாசன தண்டையில் சேரக்கடவோம். தைரியமாக அவருடைய இரத்தத்தை மதித்து, ஏதோ எப்போ சிந்தப்பட்டது அதுக்கு கீழே நாம் வாசிக்கிறோம். சிலர் 25 சிலர் சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறதை போல் நாமும் விட்டு விடாத இருப்போமாக. ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். அப்படின்னா எனக்கு தான் புத்தி இருக்குன்னு இல்லை, என் புத்தி தான் சரின்னு இல்லை, ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல
கடவோம். 2 பேர் 3 பேர் இருந்தால் ஒருவருடைய ஆலோசனை, ஒருவருடைய புத்தி, ஒருவருடைய ஆலோசனை நமக்கு தேவை. அதுதான் ஆண்டவருடைய இரத்தத்தை மதிக்கிறங்கிறதுக்கு அடையாளம். ஒருவருக்கு ஒருவர் உதவி. இப்படி நம்ம விட்டு விடுகிறதைப் போல இருந்து என்ன சொல்கிறான்னா, சேர கடவோம். நானானது சமீபித்து வருகிறது எவ்வளவாய் பார்க்கிறீர்களே அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அப்படின்னா ஆலோசனை, உதவி, உற்சாகப்படுத்துதல் சொல்ல கடவோம். நாம் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாக பாவம் செய்கிறவர்களாக இருந்தால், பாவத்து நிமித்தம் செலுத்துவதற்கான வேறொரு பலி இனி இராமல். சத்தியத்தை அறிந்திருக்கிறோம், சபை கூடி வருகிறோம், இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தை நம்ம மேற்கொள்ள முடியல. நாம் மனப்பூர்வமாக பாவம் செய்கிறோம், மனப்பூர்வமாக பொய் பேசுகிறோம், மனப்பூர்வமாக நம்முடைய வாழ்க்கையில் வஞ்சகத்தை நடப்பிக்கிறோம். இதெல்லாம் என்ன ஆகும்னா, இனி ஒரு பலி இல்லை. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, மனப்பூர்வமாக பாவம் செய்கிறவங்க இயேசுவின் இரத்தத்தை காலு கீழே மிதிக்கிறாங்களாம். வாசிக்கிறோம். வேறொரு பலி இராமல் நியாய தீர்ப்பு வருமென்று பயத்தோடு எதிர்பார்க்குதலிலும் விரோதங்களை பட்சிக்கும் கோபாக்கினமே இருக்கும். அங்கே வாசித்துட்டு 29 வாசிக்கிறோம். தேவனுடைய குமாரனை காலுக்கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கணைக்கு பாத்திரனாயிருப்பான் என்பதை யோசித்து பாருங்க, நிதானித்து பாருங்க. வாழ்க்கையில் இன்னும் நம்ம ஒரு சரியான இதுக்கு வரல, ஆண்டவருடைய இரத்தத்தை மதிக்கலை, கனம் பண்ணல அப்படின்னா அது என்னன்னா, நம் கொடிதான ஆக்கணை நமக்கு உண்டு அப்படிங்கிறத வேதம் எச்சரிக்கிறது. அதனால் நம்ம, ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தை நான் மதிக்கிற ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தில் நான் சமயமான ஆண்டவரே, அதை மட்டும் நான் வச்சுக்கொள்ளவில்லை ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தை நான் மதித்து வாழ விரும்புகிற ஆண்டவரே. என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில், என்னுடைய ஜீவியத்தில், குடும்பத்தில், வேலை செய்கிற இடத்துல ஆண்டவரே என்னுடைய சாட்சி, என்னுடைய வாழ்க்கை உமக்கு பிரியமாக இருக்கட்டும் ஆண்டவரே. காலும் கீழே உம்முடைய இரத்தத்தை மிதிக்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. நான் மதித்து உம்மை கனப்படுத்தி ஆண்டவரே என் வாழ்க்கையில் உம்மை மகிமைப்படுத்தி வாழக்கூடிய அந்த வாழ்க்கை எனக்கு வேணும் ஆண்டவரே. சிலுவையில் வெற்றி சிறந்தீர் ஆண்டவரே, அந்த வெற்றியை என் வாழ்க்கையில் நான் மகிமைப்படுத்த எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட ஜீவியத்தில் நம்ம ஒரு நாள் கூடுறோம், ஏதோ ஒரு 2 மணி நேரம் பார்க்குறோம், அதுக்கப்புறம் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறோம். ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் இயேசுவை மதிக்கிறீங்களா? இயேசுவின் வார்த்தைக்கு கனப்படுத்துகிறீங்களா? அவருடைய இரத்தத்தை மதிக்கிறீர்களா? அப்படிங்கிறத நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அப்படி இல்லை என்றால் நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். ஆண்டவரே உம்முடைய புண்ணியத்துக்கு, உமது உண்மைக்கு, உம்முடைய சத்தியத்துக்கு நான் உண்மையாக இருக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவரிடத்தில் கேட்போம். அவருடைய திறந்த வாசலை நமக்கு வைத்திருக்கிறார். புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார். நாம் முழங்கால் படியிட்டு பிதாவை நோக்கி ஜெபிக்கும் போதெல்லாம் அவருடைய சமூகம் நம் அருகிலே இருக்கிறது. ஆகையால் நாம் அந்த சமூகத்தை மதித்து இந்த பூமியிலே நாம் நம்முடைய இருதயத்தை தேவன் பக்கமாய் திருப்பி தேவனோடு நம்மை சமாதானமாய், சந்தோஷமாய், உண்மையாய் அவரை நேசித்து இப்படி வாழ நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் கிருபை தருவாராக. நான் அதை வாஞ்சிக்கிறேன், நான் முழு மூச்சோடு வாஞ்சிக்கிறேன். நான் சுத்தமானவனாக என்னை நான் காண்பிக்கல, ஆனால் நான் அந்த பரிசுத்தமான இடத்தை நான் விரும்புகிற ஆண்டவரே. நீர் உம்முடைய இரத்தத்தை நான் மதிக்க விரும்புகிற ஆண்டவரே, எல்லா இடத்திலும் உம்மை கனம் பண்ண விரும்புகிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன், நான் விரும்புகிறேன். அந்த இரத்தத்துக்கு நான் அந்த இரத்தத்தை மதித்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை நான் விரும்புகிற ஆண்டவரே. பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார், என்னை நீதிமானாக்கும்படி அவர் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறார். ஆண்டவரே நீங்கள் எழுப்பப்பட்ட அந்த வெற்றியை என் வாழ்க்கையில் நான் ருசிக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்கு கீழ் நான் வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே. கிருபையின் ஆவியை நான் நிந்திக்க விரும்பல ஆண்டவரே, கிருபைக்கு கீழ் இருக்க நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. நாம் விழுந்து போயிருந்தாலும்
ஆண்டவரே நான் என் மீது இறக்க மாறேன் ஆண்டவரே, என்னை நானே மனம் திரும்ப மாற நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. இப்படி நாம் ஒப்பு கொடுப்போம், தேவனோடு ஒன்னித்திருந்துருவோம். ஒரு பரிசுத்தவான் சொல்கிறார், அவர் மிகப்பெரிய ஒரு 92 வயசில் ஆண்டவருக்குன்னு ஜீவித்தவர். அவர் சொல்கிறார், ஆண்டவரே உம்முடைய சமூகம் எனக்கு கிடைப்பதற்கு நான் என்ன அவ்வளோ பாக்கியவானா? உம்முடைய பிரசன்னம் எனக்கு கிடைப்பதற்கு நான் என்ன அவ்வளவு வெளியேறப்பட்டவனா? ஆண்டவரே பாவ சகதியில் பாவத்தில் பிடிப்பட்ட பாவி ஆண்டவரே, ஆனால் உம்முடைய புனித இரத்தத்தை எனக்கு சிந்தினீங்களே ஆண்டவரே, அதை எண்ணி நான் முழங்கால் படியிடும் போதெல்லாம், நான் ஜெபிக்கும் போதெல்லாம் உம்முடைய சமூகம் எனக்கு வந்துடுதே ஆண்டவரே, பிதாவின் சமூகம் எனக்கு கிடைக்குதே ஆண்டவரே. இதை நான் எவ்வளவு பாக்கியமாக கருதுகிறேன் ஆண்டவரே, இதை நான் மதிக்கிறேன் ஆண்டவரே. இப்படி என் ஜீவித்தில் எல்லா இடத்துலையும் நான் வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறார். இப்படி நம்முடைய வாழ்க்கையும் அப்படி நாம் நிதானித்து பார்ப்போம். தேவன் நாம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. நாம் எழும்பி நிற்கலாம். பிரியமான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை எங்களுக்கு உண்டு பண்ணினவரே, உம்முடைய இரத்தத்தினால் சமயமாகும்படி எங்களுக்கு உண்டு பண்ணின கர்த்தராகிய இயேசுவே, ஆமாண்டவரே, ஒரு பாவமும் அறியாத நீர் இந்த பாவிக்காக உம்முடைய இரத்தத்தை சிந்தினீரே ஆண்டவரே. பிதாவிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை எங்களுக்கு உண்டு பண்ணினவரே தகப்பனே, நேரடியாக பிதாவே அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படி எங்களுக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்தவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. உம்முடைய இரத்தத்துக்கு நாங்கள் ஆண்டவரே உண்மையுள்ளவர்களாய் ஜீவிக்க அந்த பரிசுத்தத்தை, அந்த புண்ணியத்தை, அந்த மகிமையை நாங்கள் எண்ணி வாழ எங்களுக்கு உதவி செய்யும் சாமி. ஆண்டவரே என்னுடைய எல்லா கேவலமான ஆண்டவரே உமக்கு பயப்படாமல் எல்லா துன்மார்க்கமான ஜீவியத்திலிருந்து எங்களை முற்றிலும் நீக்கி போடும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய ஆளுகையும் உமது மாட்சியும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உமது வார்த்தையினாலும் உமது ஜீவியத்தினாலும் உமது மார்க்கத்தினாலும் எங்களை ஊண்ட கட்ட வேண்டுமென்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, உம்முடைய புண்ணியத்தை எண்ணி இந்த பூமியில் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும் சாமி. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.